அல்லு அர்ஜுன் நேற்றைய தினம் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போன மிக முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்ற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யவும். நான் பிரகாஷ் பேசுறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இப்போ பார்க்குற மாதிரி 3 பாகமா இதை பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எப்படி எந்த விதத்தில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார், இரண்டாவது இந்த கைதுக்கு பின்னணி என்ன, மூன்றாவது மிக முக்கியமான ட்விஸ்ட்னு சொல்லலாம், புஷ்பா 2வின் கலெக்ஷன் எவ்வளவு, இந்த அரெஸ்ட் புஷ்பா 2உடைய பர்ஃபார்மன்ஸுக்கு எவ்வாறு உதவி இருக்கிறது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நேற்றைய தினம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி ஹைதராபாத்தில் அவருடைய வீட்டில் இருந்து அல்லு அர்ஜுன் தெலுங்கானா போலீஸால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நியூஸ் வந்த உடனே ஹெவி ஹைப் இருந்ததுன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல இருந்து ரியாக்ஷன்ஸ். மீடியால கேட்கணுமா, உடனே அடிச்சிருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அல்லு அர்ஜுன் தான் ஃபோக்கஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தார். அப்படி என்ன நடந்துச்சுன்னு இவர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 4ஆம் தேதி புஷ்பா 2 ரிலீஸ் ஆகியது. அப்போ இது என்ன பண்ணினாங்கன்னா, புஷ்பா 2 ரிலீஸ்ல சந்தியா தேட்டர்னு ஒரு தேட்டர் வந்து ஹைதராபாத்ல இருக்கு. அந்த தேட்டர்ல வந்து இரவு 9:30 மணி அளவில் அல்லு அர்ஜுன் தன்னுடைய பாடி கார்ட்ஸோட வந்தார். வந்து தேட்டர்ல வந்து சந்தியா தேட்டர்ல படம் பார்க்கலான்னு வந்திருக்காரு. இது வந்து செலிபிரிட்டி, அதுவும் ஆந்திரா, கேட்கணுமா, பயங்கர ஹைப்பு, பயங்கரமான ரஷ். எல்லாரும் சேர்ந்து அல்லு அர்ஜுனோட தேட்டருக்குள்ள நுழைய பார்க்கும்போது பெரிய ஒரு ஸ்டாம்பீட் நடந்தது. இதுல ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் என்னன்னா, 35 வயது ஒரு பெண்மணி அவங்க பையனோட வந்திருந்தாங்க படம் பார்க்கறதுக்கு. அவங்க வந்து மூச்சு முட்டி அவங்களால அந்த கூட்டத்தில் உள்ள நெரிசல் தாங்காம கடைசியில போலீஸ் வந்து அது எப்படியோ கிளியர் பண்ணி அவங்கள மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து பார்த்து டாக்டர்கிட்ட காட்டின போது அவர் இறந்து விட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயம்தான் இவ்வளவு பெரிய புஷ்பா 2ல அல்லு அர்ஜுன் சொல்லுவார்ல, ஃபயர் இல்ல வைல்டு ஃபயர், அந்த மாதிரி வைல்டு ஃபயராகப்பட்டு இருக்கிறது இந்த விஷயம். அந்த பையனுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் அடிதான் போல இருக்கு. ஆனா என்ன நடந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியல. தெலுங்கானா போலீஸ்ல வந்து ஏதோ சிக்கட்பள்ளிங்கிற இடத்துல எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க அந்த லேடியுடைய ஹஸ்பண்ட். ஸோ இதனால இன்னும் பயங்கரமான ஒரு விஷயமாக இது மாறியது. இப்போ டிசம்பர் 11ஆம் தேதி அளவுல வந்து அல்லு அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில்ன்ற மாதிரி கேட்டு இந்த எஃப்ஐஆர் முதல்ல கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. அங்கே தாங்க ஆரம்பிக்குது விஷயம். முடியாது, இது யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சட்டத்திற்கு மின் எல்லோரும் ஒன்றுன்ற மாதிரி அந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் அல்லு அர்ஜுன் மட்டும் இல்லாம அந்த தியேட்டர்ல உள்ள ஓனர்ஸ், அங்க ஆர்கனைசர்ஸ் எல்லார் மேலேயுமே வந்து கேஸ் போட்டாங்க போலீஸ் தரப்பு. இது மட்டும் இருந்திருந்தா பரவாயில்ல, இதுக்கப்புறம் தான் மெயினான மேட்டரே நடந்திருக்கு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அல்லு அர்ஜுனுடைய வீட்டுக்கு போய், வீட்டுக்கு மட்டும் இல்லை அவருடைய பெட்ரூமுக்கே போய் அவரை கூட்டிட்டு அரெஸ்ட் பண்றதுக்காக கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் இந்த இவ்வளவு விஷயம் நடந்திருக்கும் பொழுது அவர் சிரித்து கொண்டே தான் வந்திருக்காருன்னு மாதிரி தான் எல்லா இதுலையுமே சொல்றாங்க. சிரிக்கிறது மட்டும் இல்லை, நிறைய பிக்சர்ஸும் இருக்கு. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜாலியா இந்த போலீஸ் பர்சனலோட சரி, அவங்க இருக்கிற பக்கத்துல யார் ஃப்ரெண்ட்ஸு பிளஸ் பாடி கார்ட்ஸ் எல்லாரோடையும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. நமக்கே தோணும், என்னப்பா இதெல்லாம் ஒரு செட்டிங்கா, கேரே செட்டிங்கான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும்னு சொல்லலாம். ஆனா விஷயம் அப்படி கிடையாது. தெலுங்கானா போலீஸ் ரொம்ப கிளியரா இருந்தாங்க, அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ள இவருடைய அல்லு அர்ஜுனுடைய வக்கீலும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரும் வந்து ட்ரை பண்ணி பெயில் வந்து ஹைகோர்ட்ல கேட்டு பெயிலும் வந்து ஒரு மாதிரி ஏன் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வழியா கொடுத்தாரு. ஆனா நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு நைட்டாவது தங்க வைக்கணுன்ற மாதிரி இந்த கோர்ட் ஆர்டர் வந்த பிறகும்
ஒரே ஒரு நைட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அல்லு அர்ஜுனா. ஃபுல் நைட் இருந்துட்டு தான் காலையில தான் இன்றைய காலை, அதாவது 14ஆம் தேதி தான் அந்த வீடியோ போடுறேன், இன்றைய காலை விடுதலை செய்திருக்கின்றனர். இதுதான் வந்து மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எப்படியும் அந்த செலிபிரிட்டியை உள்ள வச்சுதாயா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில் தெலுங்கானா போலீஸ் நடந்து கொண்டதாக தான் தெரியுது. ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் தெலுங்கானாவில் நிறைய பேர் இருக்காங்க. அடிஷ்னல் இது டெப்டி கமிஷனரும் லா அண்ட் ஆர்டருடைய ஒருத்தர் இருக்காரு, அவரும் வந்து சொல்றாரு, இல்ல இது வந்து ஆஸ் பர் ப்ரொசீஜர் தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம், மெடிக்கல் டெஸ்ட்லாம் கூப்பிட்டு போகணும், அந்த மாதிரி சில ப்ரொசீஜரை வந்து கை காட்டி பிடிக்கிறார். ஆனால் விஷயம் என்னன்னா, அல்லு அர்ஜுன் ஒரு நாள் அரெஸ்ட் ஆகி உள்ள இருந்திருக்கிறாருங்கிறது தான். அதுக்கப்புறம் பவன் கல்யாண் வந்து விஜயவாடால இருந்து கிளம்பி வந்தாரு, சந்திரபாபு நாயுடுக்கு நியூஸ் போயிருக்கு, சிரஞ்சீவி அங்க ஏதோ ஒரு ஷூட்ல இருந்திருக்காரு, அங்கேருந்து ஓடி வந்துட்டாரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பிலிம் ஃப்ரெட்டர்னிட்டின்றத விட ரிலேட்டிவ்ஸாகவும் இருக்காங்க. அதனால கண்டிப்பா அந்த ஒரு இது இருந்தது. விஜய தேவரகொண்டாவும் வந்திருக்காரு பாக்குறதுக்கு, ரஷ்மிகா மந்தனா அவங்க தான் ஹீரோயின், அவங்களும் ஷாக் தெரிவித்திருக்கிறார்கள். பல பேரும் வந்து பலதரப்பட்ட வெல் விஷஸ் ஃபார் அல்லு அர்ஜுன் நடந்திருக்கு. இது ஒன்றும் அல்லு அர்ஜுனே வந்து இந்த மாதிரி பண்ணவில்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய படத்துக்காக இந்த விஷயம் நடந்ததுங்கிற போது அவரும் ஒரு பங்கு இருக்கிறதுங்கிறதையும் ஒரு விஷயமா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் யாரோ ரசிகர்கள் பண்ண வேலைக்கு ஹீரோ தான் காரணம் சொல்லி அரெஸ்ட் பண்றதுல எந்த விதமான நியாயம்னு தெரியலன்ற ஒரு பக்கமான பார்வையாக, ஒரு மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதுதான் அன்னைக்கு நடந்த இந்த புஷ்பா 2 ஸ்கிரீனிங்ல நடந்த அல்லு அர்ஜுன் அரெஸ்ட்னு சொல்லலாம். இரண்டாவதாக இப்ப வந்து என்னதான் இதுக்கு பின்னணி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ பிஜேபி வந்து இதை வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள் பூசி இல்ல இந்த மாதிரி காங்கிரஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சில சலசலப்புகளும் இருந்தன. அதை தவிர சந்திரபாபு நாயுடு ஆந்திரா சிஎம், ஆனா ரேவந்த் ரெட்டி தான் வந்து தெலுங்கானா சிஎம். ஸோ காங்கிரஸ் வர்சஸ் டிடிபின்ற மாதிரி அந்த ஒரு நிலைப்பாடும் சில பேர் வந்து அந்த ஆங்கிள்லையும் பார்க்குறாங்கிறது தான் வந்து நான் சொல்ல வர இந்த விஷயம். ஸோ புஷ்பா 2 இதை அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதோடைய பொலிட்டிக்கல் ஆங்கிள் என்னங்கிறது பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலா ட்விஸ்ட்டுக்கு வருவோம். ட்விஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2 எந்த ஒரு படமும் அடையாத ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ ரெக்கார்டு இதுதான் வந்து நான் கொடுக்க போற ட்விஸ்ட், மெகா ட்விஸ்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், பாகுபலி 2 பார்த்துருக்கோம், ஜவான் பார்த்துருக்கோம், பல விதமான படங்கள், பெரிய ஈவன் கல்கி, எந்த படம் வேணா எடுத்துக்கங்களேன், எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 கம்மி தான்ன்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. 5 நாள் இல்ல, சாரி நான் 6 நாள்னு சொல்றேன், 6 நாள்ல கிட்டத்தட்ட 1000 கோடி டச் பண்ணிருக்காங்க புஷ்பா 2. இந்த ஒரு ரெக்கார்டை இந்த ஸ்பேஸ்ல எந்த ஒரு படமும் செய்யவில்லைங்கிறது தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். பாகுபலி 2 அடிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன் எந்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம். இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இதுல இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் ஆர் ஷாக்கிங் எலிமெண்ட் இருக்கு. இந்த இதுல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஆந்திரா படம் தான்ப்பா, தெலுங்குல தானே போயிருக்கோம் அப்படின்னு. இல்லைங்க, இதோடைய மேஜர் ஷேர் எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி மார்க்கெட். கிட்டத்தட்ட 60-70% கலெக்ஷன் வந்து ஹிந்தி மார்க்கெட்ல இருந்து எடுத்திருக்காரு. ஹிந்தி டப்டு பிலிமா இருந்திருக்கு, ஹெவி ஹிட் ஹிந்தி மார்க்கெட்ல. ஸோ இதுதான் வந்து புஷ்பா 2 வெற்றிக்கு ஒரு உறுதுணை. மற்றபடி தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு 41 கோடி தமிழ்நாடுல போயிருக்கு. அதே மாதிரி 30 கோடி ஆர் 25 கோடி அந்த மாதிரி கேரளா, கர்நாடகா, கேரளாலாம் போயிருக்கு. அப்கோர்ஸ் மேஜர் ஷேர் 200 கோடி வந்து இதுல தெலுங்கு மார்க்கெட்ல போயிருக்கு. மிச்சம் ஃபுல் இதுவே நீங்க பார்க்கவே வேணாம், இப்ப நான் சொன்னதை விட மிச்சம் கிட்டத்தட்ட 800-900 கோடி, 800 கோடி 800 கோடின்னு சொல்லலாம், எல்லாமே வந்து ஹிந்தி மார்க்கெட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதுதாங்க நான் சொல்ல வந்த விஷயம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி? இதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட், புஷ்பா 2 பிக்கஸ்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆக்டிவிட்டியாக இருந்திருக்கிறது அல்லு அர்ஜுனின் அரெஸ்ட்னு சொல்லலாம். நம்ம பார்த்துட்டோம், ரியலாவே நடந்த விஷயம் தான். ஆனால் இது வந்து மறைமுகமாக புஷ்பா 2 ஒரு பூஸ்டர் பேக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்கு. 1000 கோடி தான் டச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1200 கோடி கூட அடிச்சு ஹையஸ்ட் கிராசர். ஷாருக் கானுடைய படங்கள் எல்லாம் விட, கல்கியுடைய படங்கள் எல்லாம் விட பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய
வாய்ப்பு இப்போ இது புஷ்பா 2 வந்திருக்கிறது. 10 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் ஓட்டினாங்கன்னா இமாலய வெற்றின்னு சொல்லலாம். அந்த அளவு ஒரு சிகரம் தொடும் படமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்க விரும்புறேன். சொன்ன மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் இந்த பதிவை பற்றி வரவேற்கப்படுகின்றன. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக இதை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல புஷ்பா 2 நிஜமாவே நல்ல படம் தான், ஸ்டோரி லைன் இருக்கோ இல்லையா, மாஸ் மாதிரி சில பேருக்கு பிடிச்சிருக்கோம், பல பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஓவரால் ஒரு வெற்றி படம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து இந்த பதிவை பற்றி வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த வீடியோ பதிவைத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.